என்னப்பா அதானிக்கு ஒரே அடி மேல அடியா? அது மட்டும் இல்லாம மனுஷனை இப்போ கைது செய்ய போறாங்களா? சோலார் எனர்ஜியால தான் மனசுல இப்போ கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லாம சோர்ந்து போயிருக்காரு அதானி. அதே மாதிரி அதானின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன வந்திருக்கும், எப்படி இதுக்கு பின்னாடி பிஜேபி இருப்பாங்க அப்படின்னு. அது கிட்டத்தட்ட உண்மைதான். ஆனா பிஜேபி கை மட்டும் இல்லைங்க, பல கை, கதிரவன், இன்னும் பல பேர் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. ஸோ அதானிக்கு இந்த அடி எப்படி விழுந்தது, இதனுடைய இம்பாக்ட் என்ன, இதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதானிக்கு அடி, அதானுடைய அட்டுலியும், அதானியோட அது இதுன்னு நாடே இப்போ பரபரப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படையா அமைஞ்ச காரணம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதானியோடைய வர்த்தக நிலைமை தான். அவருடைய இப்போ ஷேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. இதனுடைய தாக்கமா உலக வர்த்தக அரங்கத்தில் அதானுடைய பேர் வந்து இப்போ சர்ச்சைக்குரியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தாக்கம் அதானுடைய நிறுவனத்துக்கு மட்டும்தான் இருக்க போதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இதனுடைய தாக்கம் அவரை சார்ந்த இந்திய நிறுவனத்துக்கும் இருக்கத்தான் போகுது. இதுக்கு பின்னாடி லாஜிக் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்பிள்ங்க. ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு கெட்ட பையன் வரான், அதே கிளாஸ் ரூம்லேருந்து அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் வராங்கன்னா அவங்க மேலே சந்தேகம் வரும். அதே ஸ்க்ரூனிட்டி தான் இங்கேயும். இந்த அதானி, பிஜேபி, இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளெல்லாம் நம்ம பொறுமையாக வருவோம். முதல்ல இந்த பிரச்சனைக்கான ரீசனை நம்ம வந்து பார்த்துக்குவோம். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அதானி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து பல மல்டி குரூப்ஸ் இருக்குது. அதில் சிறிது நம்ம பார்வைக்கு அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், அதானி கிரீன் எனர்ஜி. இந்த கிரீன் எனர்ஜின்னு லாஸ்ட்டில் சொன்ன பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா இந்த அதானி கிரீன் எனர்ஜி இந்த நிறுவனமும் அதுக்கடுத்து அஷோர் பவர் இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. யார் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா SECI, அதாவது சோலார் எனர்ஜி கோஆபரேட்டிவ் ஆஃப் இந்தியா. இவங்க எதனால இந்த ஒப்பந்தத்தை போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள்ங்க, கிரீன் எனர்ஜி தான். உலகமே பெட்ரோல், ஃபியூல்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ் இதான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை தவிர்த்து கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இந்த மாதிரியான எனர்ஜிகளுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இதுக்கு ஐநா சபையுமே இந்த ஸ்டெப்பை வந்து அப்ரூவ் பண்ணுது. அப்படி எல்லா நாடும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவும் இதே முயற்சியில் முனைப்பாக யோசிக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தால் தனியாக இதை பண்ண முடியாது. அதுக்கு இவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த SECI தொடங்குறாங்கங்க. ஓகே மக்களே, SECI தொடங்கப்பட்டாச்சு. இப்போ இதில் இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங்க்கும் மற்றும் சேல்ஸ்க்கும் ஒரு நிறுவனம் தேவைப்படுது. ஏன்னா SECIன்றது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை, அது வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு கோஆபரேட்டிவ் தான். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இவங்களுடைய கோர் ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது சோலார் எனர்ஜியை அடிப்படையாக கொண்டு பார்த்தா இவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து கரண்ட் தான். இவங்களுடைய தேவை எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,000 வாட் கரண்ட் வந்து SECIக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா பல நிறுவனங்களை இன்வைட் பண்ணி ஒரு ஏல மாதிரி நடத்துகிறாங்க. உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், டெண்டர் அடிப்படையில் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான், அவங்களுக்கு அக்ரிமெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பவர் பர்ச்சேஸ்க்கு, அதுவும் சோலார் எனர்ஜிக்கு போடப்பட்ட அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை தான் இருக்குன்னு சொல்லப்படுது. யாருக்கு போகுதுன்னா டைரெக்டாக இவங்க 8,000 வாட்டுக்கு AGEL, அதாவது அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெடுக்கு வந்து இவங்க அந்த டெண்டரை கொடுக்குறாங்க. அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகுது. இதில் அதானிக்கு பலாயிரம் கோடி லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய ஆக்சுவல் ரிக்குவயர்மெண்ட் வந்து, அதாவது அவங்களுடைய தேவை வந்து 12,000 வாட்டு. ஆனால் இங்கே 8,000க்கு தான் சைன் ஆயிருக்கு. ஸோ மீதமுள்ள அந்த 4,000 டேலி பண்ணுறதுக்கு தான் இங்கே அஷோர் பவர்ன்ற ஒரு நிறுவனத்துடைய ரோல் வருது. அவங்க கூடயும் SECI வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க அந்த 4,000 வாட்டுக்குங்க. சரி, கான்ட்ராக்ட் சைன் ஆகிட்டு இனி என்னப்பா, கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கிடலாம் அப்படின்னு அதானியோடைய AGLும் இந்த அஷோரும் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் இவங்க தலையில் இடி வந்து விழுற மாதிரி SECI ஒரு கண்டிஷனை போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தரக்கூடிய இந்த கரண்ட்டை வாங்கிறதுக்கு எந்த மாநிலமும் முன் வரல அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதுமே அதானிக்கும் அந்த அஷோர் நிறுவனத்துக்கும் முதலுக்கே மோசமாயிருமே அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. உடனே அவங்க வந்து ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு 5 மாநிலத்தை செலக்ட் பண்ணுறாங்க. அது தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. இந்த 5 மாநிலமும்
இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5 மாநிலத்தில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் ஆளும் பிஜேபியை எதிர்க்கிற கட்சிகளாக தான் இருக்குது. இதில் இன்னொரு அரசியல் தாழ்ப்புணர்ச்சி இருக்கும் மக்களே. அதாவது இந்த 5 மாநிலங்கள்கிட்டையும் எஸ்இசிஐ நினச்சிருந்தாலுமே பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் அந்த கரண்ட்டை வாங்குறதுக்கு. ஆனால் அவங்க அதை பண்ணலை. அதுக்கு பதிலாக ஆப்வியஸ்லி அதானியும் அந்த அசோர் நிறுவனம் சேர்ந்து தான் இந்த 5 மாநிலங்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்சிசிஐக்கு கொடுக்குற இந்த கரண்ட்டை நீங்கள் வாங்குற மாதிரி அக்ரிமெண்ட்டை போடுங்க. உங்கள் மாநிலங்களில் நாங்கள் பல இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறோம், அதில் உங்களுக்கும் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும், கண்டிப்பாக இதான் சொல்லியிருப்பாங்க. அதன்படி எல்லாமே ஒழுங்காக நடந்தது, அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டது. எஸ்சிசிஐ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டை இந்த மாநிலங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு இடி வந்து விழுற மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மாஸ்டர் மூவ் நடக்குதுங்க. அதாவது அதானியும் அவருடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு ஃபாரின் ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ணுறாங்க. எங்கன்னா அமெரிக்காவில். ஆனால் அமெரிக்கா நம்ம நாடு மாதிரி கிடையாது. அங்கே ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்கனாலே அவங்களுடைய எஸ்டிடி பூகோளம் எல்லாத்தையும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தான் ஒரு பெரிய திடுக்கிடும் தகவல் வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலியமாக ஆந்திர பிரதேஷில் உள்ள ஒரு அவங்க அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, மேபி அவங்களுடைய அந்த கோட் லாங்குவேஜாக இருக்கலாம், நம்பர் 1 ஃபாரின் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு பெரிய தொகை வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்டென்ஷன் கமிஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்ததாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, $250 மில்லியன் அமெரிக்கா மதிப்புள்ள பணத்தை அதானி குரூப் மொத்தமாக இந்த 5 மாநிலத்திலையும் இறைச்சிருக்காங்க. அதாவது லஞ்சம் கொடுத்து கட்டாயப்படுத்தி எஸ்சிசிஐ கிட்ட இருந்து அந்த கரண்ட்டை இவங்க வாங்க வச்சிருக்காங்க. இது மூலியமாக அவருக்கு $3 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் லாபமாக வர வாய்ப்பு இருக்குது. இது சாத்தியம் தான் சொல்லப்படுது. எப்படின்னா அவருடைய டார்கெட் பாருங்கள், 250 மில்லியன் சிஆர் இஸ் ஈக்குவல் டு ஒரு 2000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதாவது லஞ்சமாக கொடுத்து 3 பில்லியன் சிஆர், அதாவது 25லேருந்து 30,000 கோடி வரைக்கும் லாபம் பார்க்க இவர் திட்டமிட்டிருக்காரு. இது அவங்க வந்து கிளியர் கட்டாக அவங்களுடைய அறிக்கையில் சொல்லிட்டாங்கங்க. சரி, இந்த சைடு வருவோம். இந்த லஞ்சத்தை அதிகமாக பெற்றது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5 மாநிலத்தை சேர்ந்த பெரும் புள்ளிகள், அதுலேயும் அமைச்சர்கள் தாங்க. இதில் பெரும்பான்மையான தொகை லஞ்சமாக யாருக்கு போயிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த நம்பர் 1 ஃபாரின் அஃபிஷியல் அவருக்கு தான் கிட்டத்தட்ட 1700 கோடி கிட்ட டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்க. என்னப்பா இந்த 5 மாநிலங்கள் லிஸ்ட்டில் நீ தமிழ்நாடு பேரும் சொன்னியே, கண்டிப்பாக நம்ம அதில் இல்லைல்ல அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. அப்படி இல்லைன்னு சொல்லதான் எனக்குமே ஆசை. ஆனால் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுமே அதில் இருக்கிறோம். என்னதான் செந்தில் பாலாஜி அவர்கள் முட்டு கொடுத்தாலும், நாங்கள் அந்த எஸ்இசிஐ கூட தான் டைரெக்டாக நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டோம், எங்களுக்கும் அதானி குரூப்ஸ்க்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு அவர் முட்டு கொடுத்தாலுமே, ஆனால் புள்ளி விவரங்கள் சொல்கிறது என்னமோ வேறு தான். நீங்கள் 2024 ஜனவரி 8ஆம் தேதி ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. அதில் அதானி குரூப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து 42,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். சரிங்களா? அதனுடைய சில லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதானி கிரீன்வில் இன்வெஸ்ட் எவ்வளோ 24,500 கோடி. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதானி கனெக்ட்ஸ் இன்வெஸ்ட், இதனுடைய அமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13,200 கோடி. அடுத்து அம்புஜா சிமெண்ட் 3,500 கோடி. லாஸ்ட்டாக அதானி டோட்டல் கேஸ் 1,568 கோடி. அப்ராக்ஸாக இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 42 கோடி கிட்ட இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் ஆல்ரெடி நீங்கள் கணிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதிகப்படியான அமௌண்ட்டு எந்த நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா, அதே எஸ்சிசிஐ கூட கொலாபரேஷனில் இருந்த அதானியோட அந்த கிரீன் எனர்ஜி கம்பெனி தான். கிட்டத்தட்ட 24,500 கோடி அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு மாதிரி ஒப்புதல் கையெழுத்துன்னு சொல்லலாம். இது நடக்கும்போது யார் யாரெல்லாம் கூட இருந்திருக்கான்னா, நம்ம விடியல் அரசோட மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அது மட்டும் இல்லாமல் கரண் அதானி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா, இவங்க எல்லாருமே கூட இருந்திருக்காங்க. இந்த கரண் அதானி தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவி ஏற்கும் போது வாழ்த்து தெரிவித்தவர். இந்த பிரச்சனையானது பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூலை 2021 பிப்ரவரி 2022 வரைக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லுது. அதில் அந்த சமயத்தில்
இந்த 5 மாநிலங்களும் ஆட்சியில் இருந்த கட்சிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றில் கூட பிஜேபி கிடையாது, எல்லாமே எதிர்கட்சி தான். ஸோ மக்களே, நம்ம ஆஸ் யூஷுவல் வீடியோட எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஓவரால் ஸ்கேம் வந்து எங்களுடைய பார்வைக்கு எப்படி, இவங்களுடைய வியூகத்தை எப்படியெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, ஸ்கேம் பண்ணிருக்காங்க, அதை நாங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம். முதல்ல நீங்கள் இந்த அதானி சூஸ் பண்ண அந்த 5 ஸ்டேட்டையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்சார பற்றாக்குறை உள்ள மாநிலங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 மாநிலத்திலையுமே பிஜேபி ஆட்சியில் இல்லை. முதல்ல நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி மேனுஃபேக்சர்கிட்டே எந்த ஒரு கம்பெனி நிறுவனம் வந்து சேலரி நீயே கொண்டு வான்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த எஸ்சிசிஐ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை ஏன் வைக்கணும்? அப்படியே வச்சாலும் ஒரு மேனுஃபேக்சரராக அதை ஏன் அதானி ஒத்துக்கணும்? ஸோ இங்கே எனக்கு எப்படி ஒரு டவுட் ரைஸ் ஆகுதுன்னா, இந்த பாபநாசம் படத்தில் வர்ற மாதிரி எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்லையுமே பிஜேபி ரூலிங்கில் இல்லை. அதுவே ஒரு டவுட்டை வந்து கிரியேட் பண்ணுது. அடுத்ததாக ஃபண்டிங் விஷயத்துக்கு வருவோம். ஃபண்ட் ரைசிங்கில் இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி அந்த அஷோர் கம்பெனி வந்து அமெரிக்கா கம்பெனி தான். அதை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அதானி அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 2000 கோடி கிட்ட ஆல்ரெடி இவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டை இவங்க வந்து இந்த லஞ்சம் கொடுத்தாங்க இல்லையா, இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதில் கூட அவங்க சொந்த பணம் கிடையாது, அதுவுமே பியோர் ஸ்கேம் தான். ஜோ பைடன் ஏன் இந்த கேஸை இவ்வளோ குவிக்காக முடிக்கணும்னு அவசரப்படுறாரு ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி? ஏன்னா மேபி இருக்கலாம். அப்படி ட்ரம்ப் வந்துட்டார்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப் வந்து முதலாளித்துவத்தை ரொம்ப பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர். ஸோ இந்த ஸ்கேமுமே கிட்டத்தட்ட முதலாளித்துவ காரணத்தால் தான் ஆயிருக்கு. அதனால் ஜோ பைடன் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இதில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு மேபி அவர் கொஞ்சம் வேகமாக செயல்படலாம். மொத்தத்தில் பொலிட்டிக்கல் ஸ்கேம்னாலும் சரி, பிஸ்னஸ் ஸ்கேம்னாலும் சரி, வேர்ல்ட் ஜியோ பொலிட்டிக்ஸ் ஸ்கேம்னாலும் சரி, வார்னாலும் சரி, பாதிக்கப்படுறது என்னமோ நம்மளை மாதிரி அப்பாவி மக்கள் தான். இங்கே பாருங்கள் மக்களே, அதாவது இந்த கார்ப்பரேட்ன்ற ஒரு இணக்கம் இல்லாமல் அரசியல் நடத்துறது கஷ்டம்தான். இது ஆதி காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது. அதை நாங்கள் யாரும் தப்பு சொல்ல வரல. ஆனால் அந்த இணக்கமானது முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு ஆதிக்கம் இல்லாத வரைக்கும் நல்லது தான். இருக்கிற வரைக்கும் அது மக்களுக்கு ஆபத்து தான். அது ஒரு கம்யூனிசம் முறையாக இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். இதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃபாலோ பண்ணுறேங்க.